ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல தலைகளை வணங்கி சற்று நேரம் ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, அப்போ இந்த இரவு வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற ஜனங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம் ராஜா. ஆண்டவரே, அடியாளோடு கூட நீர் பேச போகிற இந்த வசனங்கள் கர்த்தாவே, அவருடைய இருதயங்களிலே கர்த்தாவே அப்பா 30, 60, 100 ஆண்டவரே அதன் பலன் கொடுக்கத்தக்க வண்ணமாய் நீர் அவர்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்க அவருடைய இருதயங்களை நீர் திறந்தருளுவீராக கர்த்தாவே. அவருடைய செவிகளையும் நீர் திறந்தருளுவீராக தேவனே. அப்பா, அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுவீராக தேவன். அப்பா, உம்முடைய வார்த்தையை கேட்க போறாங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உற்சாகமாய் தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கீங்க இல்லையா? இதற்கு முன்பாக 3 பேர் 3 வேளையில பேசுகிறத நீ கேட்டிருப்பீங்க இல்லை? இது 3வது நாள்ல 2வது பகுதியா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த 21 நாள் ஃபாஸ்டிங், இந்த உபவாச நாளை முடித்ததுக்கு அப்புறம் தேவன் எனக்கு நன்மையானவைகளை செய்வார் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட வந்திருக்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தமிழ் പുരിയുമെന്ന് நினைக்கிறேன் இல்லையா? കേരള ഭാഷയിൽ എനിക്ക് നന്നായിട്ട് അറിയാം സംസാരിക്കാനായിട്ട്. പക്ഷേ ഞാൻ മെസ്സേജ് ഇതുവരെയ്ക്കും കൊടുത്തിട്ടില്ല മലയാളത്തിൽ. നല്ലതായിട്ട് പാടും, നന്നായിട്ട് സംസാരിക്കും മലയാളം. മെസ്സേജ് പ്രസംഗം എന്ന് പറയുന്നത് തമിഴിലാണ്. എന്നുവെച്ചാൽ ഞാൻ പഠിച്ചത് തമിഴാണ്. അതുകൊണ്ട് പ്രസംഗം ഞാൻ പഠിച്ചതും വളർന്നതും എല്ലാം ജോലി ചെയ്തത് ഇതൊക്കെ ചെന്നൈയിലായതുകൊണ്ട് എനിക്ക് തമിഴിലേ പറയാൻ അറിയാവൂ. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. മലയാളികളായ നിങ്ങൾ എന്നോട് ക്ഷമിക്കുക, ഞാൻ മലയാളത്തിൽ സംസാരിക്കുന്നത് അല്ലാതെ തമിഴിൽ സംസാരിക്കുന്നതിന്. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. എനിക്ക് உங்களை எல்லாரையும் நான் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேராக இருந்தா கூட கர்த்தர் உங்களிலே மகிமைப்பட போகிறார். ஏனென்றால் ஆழமான ஒரு சத்தியத்தை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. காலை தினத்திலே நான் ஒரு கூடுகையை முடித்துதான் உங்களுடைய சமூகத்திலே நான் நிற்கிறேன். அந்த பகுதியிலே, அந்த இடத்திலே தேவன் என்னோடு கூட ஒரு வசனத்தை பேசினார், ஒரு வசனத்தை உணர்த்தினார். அந்த வசனத்தை அவர்களோடு கூட நான் காலையிலே பேசினேன். அவர்களுக்கு அது பிரயோஜனமாய் இருந்தது என்று சொன்னார். இன்றைக்கு இப்பொழுதும் அதே வசனத்தை தான் உங்கள் மத்தியில நான் பேச போகிறேன். ஏனென்றால் நமக்குள் வாசம் செய்கிற ஆவியானவர் ஒருவரே. ஹல்லேலூயா. அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லையே. நமக்குள் எல்லோருடைய இருதயங்களுக்கு உள்ளாலே வாசம் செய்கிறது ஒரே ஆவியானவர் தான், தேவனுடைய ஆவி. ஹல்லேலூயா. அவர் நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். அவர் நமக்கு வார்த்தைகளை புரிய வைக்கிறவராயிருக்கிறார். நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு நாம் எப்படி போக போகிறோம்? இந்த 21 நாள் உபவாச ஜெபம் உங்களுக்கு எப்படியாக அமைய போகிறது? எப்படி நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? இங்கே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த உபதேசம், இங்கே பேசப்படுகிற இந்த வசனம் உங்களுக்கு எவ்வளவு தூரம் அது புத்தியாய் எட்டுகிறது? உங்கள் அறிவை எப்படி தொடுகிறது? உங்கள் இருதயத்தின் ஆழத்தை எப்படி தொடுகிறது? நீங்கள் எப்படி அதை சிந்திக்க வேண்டும், அதை எப்படி நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் உங்களோடு கூட பேச போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக வசனங்களை கேட்டிருக்கலாம். இதுவும் நீங்க கேட்ட வசனங்கள் தான். இவைகளை நாங்கள் இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்திருக்கோம் என்று நினைக்கலாம். ஒருவர் எடுக்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் 25, 26வது வசனத்தை படிக்கலாம். தமிழ் படித்த நன்றாயிருக்கும். எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனமும் 26வது வசனமும். சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. எல்லோருக்கும் தெரிந்த வசனம். எல்லாம் அங்க ஒரு சிஸ்டர் சிரிக்கிறாங்க. இந்த வசனமா அப்படின்னு. அப்படிதானேம்மா? இந்த வசனமா நீங்க பேச போறீங்க, அக்காவோ ஆன்டியோ? ஹல்லேலூயா. இங்க கூறப்படுகிறது பாருங்க, பவுல் எபிரேயருக்கு எழுதுறார் பாருங்க. எபிரேயர் சபைக்கு, உங்களை மாதிரி அநேக பேர் கூடியிருக்கிற சபைக்கு பவுலானவர் உபதேசம் பண்ணுகிறார். என்ன அவர் உபதேசம் பண்ணுகிறார் என்று சொன்னால், சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறார்கள். எபிரேய சபையிலே அவர் பேசும்போது எப்படி பேசுகிறாருன்னா, ஐயா சில பேர் சபை கூடி வருகிறத விட்டுட்டு போறாங்க, ஆனால் நீங்க அப்படி இருக்க கூடாது அப்படி என்ன அவர் சொல்றார் பாருங்க. நாமும் விட்டு விடலாமா? நாம் விட்டு விடாமல் என்ன செய்யணும்னு சொல்றாங்க பாருங்க. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஒருவருக்கொருவர் நாம் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல. இது என்னுடைய சுயத்திலாக நான் சொல்லவே இல்லை. நீங்கள் சபையில் கூடி வருகிறது ஒருவருக்கொரு புத்தி சொல்லுங்கள் என்று அவர் சொல்லுகிறாரு. சபை கூடி வருகிறத நீங்க விட்டு விடக்கூடாது. நாம நினைக்கலாம், எதுக்கு இது கூடுகை? நான் நேத்துக்கு போனேன், நான் முந்தா நேத்துக்கு போனேன், 21 நாளும் நான் கூடி வரணுமா? 21 நாளும் நான் இந்த சபையில கூடி இந்த உபவாச நாளை நான் ஆசரிக்க வேண்டுமா? அப்படி நான் போனால் எனக்கு என்ன கிடைக்கும்? அப்படி நான் சென்றால் எனக்கு என்ன லாபம்? என்னுடைய ஆத்மாவுக்கு அது என்ன விடுதலையா இருக்குமா? என்னுடைய நோய்கள் குணமாகுமா? எனக்கு சௌக்கியம் கிடைக்குமா? இல்லை என்னுடைய இருதயத்துக்கு அது ஆறுதலா அமையுமா? என் இருதயத்தின் எண்ணங்களுக்கு கேள்விகளுக்கும் அது பதிலாய் அமையுமா? எப்படியாய் முடியும் இந்த 21 நாட்கள் உபவாச ஜெபம் என்பது? உபவாச நாளை குறித்து பேச வேண்டுமா? அது வேற சாப்டர், அது நமக்கு போதாது. இப்பொழுதும் நான் இந்த வசனத்தை 1 மணி நேரத்துல முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆவியானவர் நடத்துகிற பிரகாரம் போகலாம். அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஒருவருக்கொருவர் சபை கூடுகிறதை விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். என்ன புத்தி சொல்லுங்க? இந்த புத்தி சொல்லுதல் என்றால் என்ன? புத்தி என்றால் என்ன? புத்தினா என்னங்க? எல்லாரும் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க தானே? புத்தினா என்ன தெரியல. சரி, சபையில இருக்கிறவங்களுக்கு புத்தின்னா யாருன்னாவது தெரியுமா? நாம் சபையில தானே இருக்கிறோம், நிறைய வசனங்களை நாம் கேட்டிருக்கோம். புத்தின்னா யாரு? இயேசுவா? ஓகே, நான் சொல்றேன் பாருங்க. புத்தி என்பது நல்லதையும் கெட்டதையும் நாம் உணர்த்தக்கூடியதா இருக்கிறது. சரியும் தவறும் நமக்கு எடுத்து சொல்லதா இருக்கிறது. உண்மையும் பொய்யையும் நமக்கு விளக்கி காட்டுகிறதா இருக்கிறது புத்தி. அப்ப நம்ம எப்படி புத்தி சொல்ல வேண்டுமா? நல்லதையும் கெட்டதையும் அவர்களுக்கு வெவ்வேறாகி வேர்பிரித்து காட்டக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இதை நான் சொல்லவில்லை, நீங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுதல் இருங்கள் என்று சொல்லுகிறாரு. நீங்க புத்தி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் புத்தி சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோமா? நல்லதையும் கெட்டதையும் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகிறோமா? இது நல்லது, இது கெட்டது என்று பவுல் எப்படி சபைகளுக்கு அவர் பிரசங்கித்தாரோ, பவுல் எப்படி சபைகளுக்கு அவரை நிரூபங்களினால் அவர்களுக்கு உணர்த்தினாரோ, அப்படி நாம் உணர்த்துகிறது உண்டா? நமக்கு நேரம் கிடைச்சா, அக்கா என்ன சமையல், என்ன மீன் வாங்கினீங்க, ரேஷன் வாங்கினீங்களா? இந்த ஊர் இதில் அப்படித்தானே கேட்பீங்க. ரேஷன் கிடைச்சதா? இந்த மாசத்து பருப்பு நல்லா இருக்கிறதா? போன மாசம் நல்ல கோதுமை கிடைச்சிச்சு இல்லையா? புள்ள படிச்சானா நல்லா? எத்தனை மார்க்கு கிடைச்சு +2க்கு? ஓ, இப்போ என்ன டிகிரியா படிக்கிறாங்க? ஓ, உங்க பிள்ளை நல்ல வேலை கிடைச்சிருக்கு, போலீஸ் வேலையில, அவன் நல்லா படிப்பா, அவ டாக்டர். நம்முடைய பேச்சு உலகத்தரமான அறிவை சொல்லக்கூடியதா இருக்கிறது. உலகத்துல நாம் எவைகளை கற்றோமோ அவைகளை பேசக்கூடியதா இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பவுல் எபிரேயருக்கு உணர்த்துகிறார், சபையே நீ கூடி வரும்பொழுது நீ புத்தி சொல்லுதலை தரித்திரு என்று அவர் சொல்லுகிறார். நீ நல்லதையும் கெட்டதையும் அவர்களுக்கு உணர்த்தி என்று அவர் சொல்லுகிறார். சரியை தவறு அவருக்கு கண்டித்து உணர்த்தி என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, உண்மையும் பொய்யையும் அவர்களுக்கு வேர்பிரித்து நீ காட்டு என்று சொல்லி நீ புத்தி சொல்லி என்று அவர் சொல்லுகிறார். நாம் யாராலும் இந்த புத்தியை குறித்து யோசித்ததுண்டா? வசனத்தை நம்ம ஆழமாய் படிக்கிறோம், ஆனால் இவைகளை நாம் ஆராய்கிறது இல்லையா? பிரமிக்கத்தக்க ஆழங்களை உடையது வசனம். நம்முடைய புத்திக்கு எட்டாததாக இருக்கிறது. நம்முடைய புத்திக்கு எட்டுகிறது என்னதென்று தெரியுமா? இந்த 2 கண்களினால் நான் பார்க்கிறது மட்டும்தான் நம் புத்தி பேசுகிறது இல்லையா?
நாம் அதுதான் புத்தி என்று நினைக்கிறோம். இந்த 2 கண்களிலே நான் பிறந்தது முதல் இன்றைக்கு இவ்வளவு நேரம், இந்த நேரம் வரைக்கும் நான் எதை பார்த்தேனோ, நான் எதை கேட்டேனோ அதுதான் புத்தி என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ புத்தி சொல்லுதல இரு. உன்னுடைய சகோதரனுக்கு நீ புத்தி சொல்லு, வயதானவருக்கு நீ புத்தி சொல்லு, இளவயது வாலிபனுக்கு நீ புத்தி சொல்லு, உன் புருஷனுக்கு நீ புத்தி சொல்லு, உன் மாமியாருக்கு நீ புத்தி சொல்லு, உன் மாமனாருக்கு நீ புத்தி சொல்லு, உற்றார் உறவினருக்கு நீ புத்தி சொல்லு, நீ பார்க்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி சொல்லு. எதை சொல்ல வேண்டும் என்றால் நல்லதையும் கெட்டதையும் நீ சொல்லு என்று அவர் சொல்லுகிறார். நாம் இந்த ஆலயத்தில் வசனத்தை கேட்டு எதை போதிக்கிறோம்? 3வது நாள் இல்லையா? 2 நாட்கள் 4 மெசேஜ் கேட்கிறீங்க. 5வது மெசேஜ் இன்னைக்கு காலைக்கு முடிந்தது. இது 6வது மெசேஜ். கரெக்டா? 5 பேர் இந்த இடத்துல நின்றுட்டு 5 விதமாய் பிரசங்கிப்பேன். இல்லைன்னா ஒருவர் 2 மெசேஜ் பிரசங்கிச்சிருக்கலாம். நீங்க உங்களுக்கு இந்த வசனம் ஞாபகம் இருக்கிறதா? அவர்கள் 5 வேளையும் உங்களோடு கூட பேசின வசனங்களை குறித்து வீட்டுக்கு போகவோ வருகிற வழிகளிலேயோ இல்லை நீங்கள் பார்க்கிற இடத்திலேயோ எங்கேயாகலும் நீங்கள் போதித்தீர்களா? நான் ஆலயத்துக்கு சென்றேன். என்னுடைய சபை கூடுதல்ல 4 செவர்கள் கட்டி இருக்கிற ஆலயத்துக்குள்ளால, 4 செவர்கள் கொட்டின ஆராதனை செய்கிற இடத்துக்குள்ளால நானாகிய சபை நாங்கள் கூடி வந்தோம். 10 பேர் சபையாய் கூடி வந்தோம். அந்த கூடுகைக்குள்ளால இப்படிப்பட்ட ரகசியங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். உன்னுடைய ஆத்துமா அழிந்து போகாதபடிக்கு, நீ கெட்டு போகாதபடிக்கு, நீ நித்திய ஜீவன் அடையும்படியாக, நீ பரலோகத்துக்கு போகும்படியாக இந்த உபவாச நாள் உன்னுடைய கட்டுகள் அறுக்கப்படும்படியாக, உன் நாய்கள் விடுதலையாக்கும்படியாக இதோ தேவன் எங்களுக்கு வார்த்தையை சொல்லிக் கொடுத்தார் என்று சொல்லி நாம் புத்தி சொன்னோமா? 2004 நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் என்னுடைய சாட்சிகளை நான் கூறி அநேக ஜனங்கள் தேவனுக்கு நேராக திரும்பி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 2004 நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ஞானஸ்நானம் எடுத்து அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் புத்தி சொல்லுதலை நான் குறைபடவே இல்லை. தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் மூலமாக நல்லது கெட்டதையும் சரி தவறுகளையும் அவர்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். அதில் ஒருவர் தான் என் கணவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எதை குறித்து நாம் புத்தி சொல்லுகிறோம்? பாருங்கள், பவுல் அழகாக புத்தி சொல்லுகிறான் பாருங்க. அநேக சபைகளுக்கு பவுல் நிரூபங்களை அனுப்புகிறார் பாருங்க. எதுவரைக்கும் சொல்லணுமா? நாளானது சமீபித்து வருகிறதே, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்றாரு. நாளானது சமீபித்து வருகிறது. எந்த நாள் சமீபித்து வருகிறது? எந்த நாள் சமீபித்து வருகிறது? யுத்தங்களுடைய செய்திகளை கேள்விப்படுகிறீர்கள் அல்லவா? கொள்ளை நோய்களை கேள்விப்படுகிறீர்கள் அல்லவா? பூகம்பங்களும் பூமி அதிர்ச்சிகளையும் கேள்விப்படுகிறீர்கள் அல்லவா? அப்ப எந்த நாள் நெருங்கி வருகிறது? அவருடைய வருகை நெருங்கி வருகிறது. அவராது சொல்றது, நாளானது சமீபித்து வருகிறது. எவ்வளவாய் சமீபித்து வருகிறதோ அவ்வளவாய் நீ புத்தி சொல் என்று அவர் சொல்லுகிறார் பாருங்க. தீத்துக்கு எழுதுறாரு, தீமோத்தேயுக்கு எழுதுகிறார் பாருங்க. தனிப்பட்ட நபருக்கு கூட நிரூபங்களை எழுதி அனுப்புகிறார். தைரியமாய் நீ உறுதியாய் நில்லு என்று சொல்லி பவுல் தைரியமாய் சொல்லுகிறான். நாம் தைரியமாய் சொல்லுகிறது உண்டா? நமக்கு பயம். கட்டின புருஷன் கிட்ட பேசுறதுக்கே பயம் சிஸ்டர். இதுல எங்க பக்கத்துல நடக்கிறவங்கள்ட்ட எல்லாம் நம்ம சொல்றது இல்லையா? புருஷனையே நான் இன்னும் ஆதாயப்படுத்தல, என் பிள்ளைகளே இன்னும் என் பேச்சை கேட்கல. நேற்றைய தினத்திலே நான் ஒரு மரண வீட்டுக்கு சென்றிருந்தேன். என்னுடைய இருதயத்தை உலுக்கிட்டு அந்த இடத்துல நடந்த சம்பவங்களை நான் கேட்கும் பொழுது, என்னுடைய ரிலேஷன்ல ஒரு பிள்ளைதான், 29 வயது அந்த பையனுக்கு நேற்றைய தினத்திலே அவனை இறந்து போனான். அந்த அடக்க ஆராதனைக்கு என்னை அழைத்திருந்தார்கள். என் தம்பி எனக்கு செய்தி அனுப்புனான். இப்படி தம்பியுடைய வைஃபுடைய தம்பி, அதனால தம்பி எனக்கு சொன்னாக்கா மச்சனை இறந்து போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நான் அதை அங்கே கடந்து சென்றிருந்தேன். அங்கு போகும்பொழுது அவங்க சொன்னாங்க, அந்த தாயும் தகப்பனுக்கும் 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த 3 பிள்ளைகள்ல 2 பேர் ஆண்கள், ஒரே ஒரு பெண். அந்த 2 ஆண்கள்ல ஏற்கனவே ஒரு பையன் 21 வயசுல இறந்து போயிட்டான். அடுத்த பையன் தான் இவன். இவனும் 29 வயதுல அவன் இறந்து போய்விட்டான்.
எவ்வளவு பரிதாபமான நிலைமை பாருங்கள். எப்படி அவன் இறந்து போனான் தெரியுமா? திருமணமாகி 1 வருடம் தான் ஆகிறது. முதல் குழந்தை இறந்து போனதனால் செல்வ செழிப்பான பெற்றோர்கள் தன்னுடைய கவர்மெண்ட் 2 இருவருக்குமே, தாய்க்கும் தகப்பனுக்கும் கவர்மெண்ட் வேலை, அவர்களிடத்தில் நிறைய பணங்கள் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு பையனை நான் பறிகொடுத்து விட்டேன், இன்னொரு பையனை பறிகொடுக்க கூடாது என்று சொல்லி அவன் கேட்டதையெல்லாம் அவனுக்கு வாங்கி கொடுத்தார்கள். அவன் செல்வ செழிப்பாய் அவன் வாழ்ந்தான். அவர்கள் சிஎஸ்ஐனுடைய பேக்ரவுண்டில், அவங்க போற சர்ச் சிஎஸ்ஐ சர்ச், அவன் அந்த உபதேசத்திலே வளர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட உபதேசங்கள் அவர்கள் கேட்கிறவர்கள். பாருங்க, சிஎஸ்சியா இருந்தாலும் சரி, ஆர்சியா இருந்தாலும், பெந்தேகோஸ்தா இருந்தாலும் சரிதான், நாம் கேட்கிறது வேதத்தினுடைய கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசத்தை தானே நாம் கேட்கிறோம். ஒவ்வொருத்தவங்களும் சிலுவையின் உபதேசத்தை குறித்து தான் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இந்த சிலுவையின் உபதேசம் நம்மை நித்திய ஜீவனுக்கு நடத்தும் என்று நமக்கு உபதேசம் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கும் உபதேசம் கொடுத்திருப்பார்கள் அல்லவா? அந்த பிள்ளையும் சண்டே கிளாஸ்க்கு கடந்து சென்றிருக்கும் அல்லவா? எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறதும் நீங்கள் கேட்கிற இந்த வசனங்களும் உங்களுக்கு எங்கே போகிறது? உங்கள் இருதயங்களிலே போகிறதா, இல்லை இந்த காதலை கேட்டு இந்த காது வழி நீங்கள் விட்டு நீங்கள் போகிறீர்களா என்று சொல்லி, அந்த 29 வயதான பையனுக்கு 1 வருடத்துக்கு முன்பாக திருமணமானது. ஒரே மாதம் தான் மனைவி அவளோடு கூட வாழ்ந்தாள். அதுக்கப்புறம் அவள் டிவோர்ஸ் வாங்கினாள். ஏனென்றால் அவனுக்கு மதுபானத்தினுடைய பழக்கம் இருந்தது, போதைப் பொருளுடைய பழக்கம் இருந்தது, நிறைய காசு, நிறைய பணம். அவனுடைய கையில நிறைய பணம் பொருள் இருக்கிறது. அவங்க தாய் கேட்ட உடனே பணம் கொடுப்பாங்க, தகப்பன் கேட்ட உடனே பணம் கொடுப்பாங்க. காரு, பங்களா, பைக்கு அப்படின்னு அவனுக்கு பிசினஸ் இது எல்லாத்துக்குமே அவர்கள் பணம் கொடுத்தார்கள். அந்த ஆத்துமாவை காப்பாற்ற முடிந்ததா? அந்த ஆத்துமாவை நித்திய ஜீவனிலே கொண்டு போக முடிந்ததா? அவனை சபை கூடுகளே அவர்கள் உருவாக்கினார்களா? அவர்களுக்கு நல்லதும் கெட்டதும் புத்தி சொன்னார்களா? எவ்வளவு பரிதாபம் பாருங்க. லிவர் கெட்டு போயிற்று, பாங்கிரியாஸ் அழுகி போயிற்று. கிம்ஸ் ஹாஸ்பிட்டலை கொண்டு போகும் பொழுது அவர்கள் பரிதாபமா சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில 29 வயசுல ஒரு வாலிபனை நாங்கள் கண்டதில்லை என்று சொல்லி. எவ்வளவோ அதிகமான ஆல்கஹால் அவன் எடுத்திருப்பான். பாருங்களேன், உங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளும் எப்படி இருப்பார்கள் அல்லவா? உங்க கூட இருக்கிறவர்களும் எப்படி மதுபான மருந்துகள் இருக்கிறாங்க அல்லவா? போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, விபச்சாரத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, விக்கிரக ஆராதனைக்கு அடிமையா இருக்கிறவங்க இருக்கிறாங்க அல்லவா? நீங்கள் என்றைக்காவது அவர்களுக்கு புத்தி சொல்லி இருக்கிறீர்களா? பவுல் சொல்லுகிறார் பாருங்க. பவுல் யார்? 12 அப்போஸ்தலர்கள் ஒருவர் அல்ல. பவுல் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினவன். அவனை கர்த்தர் சந்தித்து தன்னுடைய சுவிசேஷத்துக்கென்று விசேஷமாய் தெரிந்து கொண்டவன். அவன் தைரியமாய் பிரசங்கிக்கிறான் பாருங்க. சபையே, நீ சபை கூடுதலை விட்டு விடாது, ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள், கிறிஸ்து இயேசு வருகிற நாள் மட்டும் நீ புத்தி சொல்லிக் கொண்டே இரு என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நாம் புத்தி சொல்ல முடியுமா? களைச்சு போயிடுவோம். 10 நிமிஷம் நம்ம வசனத்தை பேசலாம், இல்லைன்னா அரை மணி நேரம் பேசலாம், இல்ல ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம். எப்பவுமே கிறிஸ்து வருகிற வரைக்கும் எப்படி பேச முடியும் என்று நீங்க கேட்கிறீங்க. நாங்க பேசுறோமே. அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றேன்ல, நான் பாடுபட்டேன் இல்ல, நான் சகித்தேன் இல்ல, இத அப்புறம் ஏன் உங்களால முடியாது? அப்ப கூட சீடர் என்ன சொல்றாங்க? இது கடினமான உபதேசம், யாருமே இதுல நிலைச்சு நிக்க முடியாதுன்னு. ஆனால் அவனுக்கு ஒரு பதிலை அவர் சொன்னார் இல்லையா? இது உன்னால முடியாது, ஆனால் என் ஆவியினால முடியும், என்னுடைய ஆவியை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி. சபையை நீ உணர்ந்து கொள். சபை கூடுதல்ல வந்திருக்கிறாய், நீ கூடி வந்திருக்கிற சபையா இருக்கிறாய். உனக்குள்ள கொடுக்கப்பட்ட ஆவி எப்படிப்பட்டது என்று நீ உணர்ந்து கொள். உனக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்டது என்று நீ நினைத்துக்கொள். அந்த ஆவி பலமுள்ள ஆவியா இருக்கிறது, அது தெளிந்த புத்தியுள்ள ஆவியா இருக்கிறது. புத்தி என்பது பரிசுத்த ஆவியாளர் என்பது நீ உணர்ந்து கொள் என்று அவர் சொல்லுகிறார். புத்தி என்பது யார்? அவர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மிடத்தில் புத்தி இருக்கிறது என்றால் அது ஆவியானவருடைய இருக்கிறது. சுயத்தில் நீ பேசினால் அது ஒரு நாளும் அது செல்லாது. ஆனால் நீ பரிசுத்த ஆவியால் நிறையப்பட்டவராய், பரிசுத்த ஆவியோட பலத்தோடு கூட நீ பேசினால், நீ புத்தி சொன்னால், நீ அறிவுரை கூறினால், நீ அவர்களோடு பேசும் பொழுது
அவருடைய இருதயங்கள் திறக்கப்படும், அவருடைய கண்கள் திறக்கப்படும். அவர்கள் இந்த உபதேசத்தையும் இந்த புத்தி சொல்லதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், இந்த சிலுவையின் உபதேசத்தை. அதுதான் பவுல் இங்க எபிரேயருக்கு எழுதுறார் பாருங்க. ஐயோ சபையே, நீ விழித்துக்கொள் என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவத்தின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராதே. எவ்வளவு ஆழமாய் அச்சுறுத்தறார் பாருங்க. கடந்த நாட்களிலே நான் ஒருவரிடத்துல சொன்னேன், நீங்க இந்த உலகத்தினுடைய பொருள்களுக்கெல்லாம் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்கன்னா நீங்க பரலோக ராஜ்யம் போக மாட்டீங்கன்னு. அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. நீ என்ன சாபமா போடுற, பரலோக ராஜ்யம் போக மாட்டே அப்படின்னுட்டுன்னு. பொருள்களுக்கு நான் நிக்கிற இந்த மேடைக்கு, இந்த டேபிளுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் என்றால், ஒரு ஜீவனுள்ள ஒரு மனிதனுக்கு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை நான் இந்த டேபிளுக்கு, எனக்கு டேபிள் தான் முக்கியம், எனக்கு நீங்க முக்கியம் இல்லை அப்படி என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? என்ன சொல்லுவீங்க? நாமளும் சாதாரண மனுஷன் தானே. அதுதானே கரெக்ட் சிஸ்டர். சாப்பிட்ற வரைக்கும் எனக்கு யூஸ் பண்றதுக்கு டேபிள் தான் இருக்கு, நீங்களா சாப்பாடு போடுறீங்க இல்லையா? என்ன பக்கத்து வீட்டில் உள்ளவங்களா சாப்பாடு போடுறாங்க இல்லையா? நான் ஏன் அவங்களுக்கு புத்தி சொல்லணும்? நான் ஏன் அவங்களுக்கு கடினமான உபதேசத்தை சொல்லணும்? நான் ஏன் இந்த சிலுவையின் உபதேசத்தை அவர்களுக்கு நான் சொல்லணும்? நான் ஏன் இந்த 21 நாள் உபவாசத்தை குறித்து அவர்களுக்கு எதற்காக நான் எடுத்து சொல்லணும்? நான் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போறேன், மற்றவங்க எப்படி போனா என்ன? அப்படிதானே? அப்படி நீங்க செல்வீங்கள் என்றால் கண்டிப்பா உங்களிடத்தில் நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே நாம் பதில் கொடுக்க வேண்டியது இருக்கும். உன் பக்கத்து வீட்டுல 50 வருஷம் வாழ்ந்தார் அல்லவா, நீ உபவாச ஜபத்துக்கெல்லாம் சபை கூடி வந்தா இல்லையோ, அவரையும் நீ கூட்டு கொண்டு போகிறதுக்கு, அவர்களுக்கு நல்லது கெட்டதை சொல்ல, சரியும் தவறை எடுத்து சொல்ல, உண்மையும் பொய்யையும் நீ எடுத்து சொல்ல நீ மறந்து விட்டதுனால ஒரு ஆத்துமா தவறி போனது பாருங்க. நித்திய ஜீவனுக்குள் வராமல் அது நரகத்துக்கு போயிட்டது என்று சொல்லி. ஹல்லேலூயா. நேற்று நிதியத்திலே மரித்த அந்த மகனுக்கும் அதுதானே அவர்கள் நினைத்திருக்கலாம் இல்லையா? 2 பிள்ளைகளையும் பறிகொடுத்தார்கள் பாருங்க. 2 வாலிப வயது. அந்த ஆத்துமாக்களுக்கு அந்த தாயும் தகப்பன் என்ன பதில் சொல்லுவார்கள்? பிள்ளையுடைய சுதந்திரம் கர்த்தரால் வருகிறது. அவைகளை நாம் கடிந்து கொண்டு அவர்களை நடத்த வேண்டிய பாதையிலே நம்ம நடத்தணும். பிள்ளைகளை கோபமூட்டாதிருங்கள் என்று அவர் சொல்றாரு. பெற்றோர்களே, நீங்கள் பிள்ளைகளை கோபமூட்டான், அவர்களை எரிச்சல் ஊட்டாதிருங்கள். அவர்களுக்கு எப்படி உபதேசம் சொல்லணுமோ, எப்படி அறிவுரை சொல்லணுமோ அப்படிதான் நாம் சொல்லணும். ஹல்லேலூயா. அதை நாம் தவறி விட்டோம் என்றால் நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. இங்கே நாம் ஒருவரை நாம் பார்க்கலாம். தீமோத்தேயு என்கிற ஒரு மனிதனுக்கு பவுல் அழகாக ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு புத்தியை அவர் சொல்லுகிறார் பாருங்க. இந்த என்ன புத்தி அவர் சொல்லுகிறார் பாருங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்துல 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம், 6வது அதிகாரத்தினுடைய 6வது வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்றாரு. போதும் என்கிற மனதுடனே கூடின தேவ பக்தியை போதும் என்று சொல்லி நாம் யாருக்காவது இந்த உபதேசத்தை சொல்றோமா? உன் புருஷன் நிறைய சம்பாதிக்கிறாங்க, சேர்த்து வைடி, அந்த அக்கௌண்ட்ல கொஞ்சம் சேர்த்துவேன், இங்க ஒரு சிறு சேமிப்பு திட்டம் இருக்குது பாருங்க, அங்க ஒரு அக்கௌண்ட் இருக்கிற பாருங்க, குழுல சேரு, நிறைய சேர்த்து வைக்கலாம். இப்ப நிறைய பேர் வஞ்சிக்கிறது குழுதான், கம்மி வட்டி, நல்ல பணத்தை வாங்கலாம். கர்த்தர் என்ன சொல்றாரு? கடன் வாங்க கூடாதுன்னு சொல்றாரு. நீங்களும் நானும் செய்கிற தப்பு அதுதான். சபைக்கு புத்தி சொல்லும் போது சபையை நீ உணர்ந்துகள். நீ உணர்கிறதுக்காக தான் அவர்கள் புத்தி சொல்லுகிறார்கள். நீ உணர்கிறதுக்காக தான் அவர்கள் வேதத்தினுடைய வசனத்தை எடுத்து உனக்கு கூறுகிறார்கள். ஆனா சபையோ அதை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. நீ கடன் வாங்காதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்ற, தீமோத்தேயுவே போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் உனக்கு, நீ அப்படி இரு என்று சொல்றாரு பாருங்க. நம்ம சொல்ல முடியுமா?
நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்ல முடியுமா? வேற யார்கிட்டும் சொல்ல முடியும். நம்ம வளர்த்துற பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்ல முடியுமா? தேவ பக்தி போதும்டா, அதுதான் மிகுந்த ஆதாயம்னு சொன்னா, நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றதுக்கு என்னமா செய்வீங்க, என்னமா செய்வீங்கன்னு கேட்பாங்க. உடனே நமக்கு பதட்டம் வரும். ஆமா இல்ல, நாளைக்கு தின்றதுக்கு என்ன பண்ணுவோம்? அப்ப வேலைக்கு போகணும் தானே, கரெக்ட் தானே? ஆனா தீமோத்தேயுக்கு அவர் எழுதுறார் பாருங்க, போதும் என்கிற மனதுடன் இருக்கக்கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம், உனக்கு பணத்தை விட மிகுந்த ஆதி. அதுக்கு கீழே அவர் சொல்றாங்க, அடுத்த வசனத்தை வாசிங்கள், 7வது வசனத்தை. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். ஹல்லேலூயா! இதை விட வேற என்னங்க சத்தியம் வேணும் உங்களுக்கு? அவர் சொல்றார் பாருங்க எபிரேயர்ல, சத்தியத்தை கேட்டும் நீ மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறாய். இந்த சத்தியத்தை நீ கேட்கிற, ஆனா நீ மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் இனி ஒரு பாவ பரிகாரத்துக்கு, இனி ஒரு பலியாகிறதுக்கு இன்னொரு பலி இராதே, இன்னொரு சிலுவையில சுமக்கிறதுக்கு இன்னொரு மேசியா வரமாட்டாரே. உனக்காக, உன் பாவத்துக்காக அவர் மரித்தார் அல்லவோ, உன்னுடைய விடுதலைக்காக அவர் மரித்தார் அல்லவோ, உன்னுடைய சுகத்திற்காக மரித்தார் அல்லவோ, உன்னுடைய ஜீவனை மீட்டுக் கொள்ளும்படியாக அவர் மரித்தார் அல்லவோ, இனி ஒரு பலி வராதே. தீமோத்தேயுக்கு உணர்த்துறார் பாருங்க, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வரல தீமோத்தேயுவே, திரும்ப நாய் நீங்க ஒன்றும் கொண்டு போவதில்லை தீமோத்தேயுவே. நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லி பாருங்களேன், நாம ஏங்க இந்த உலகத்துல நம்ம நீங்க வரும்போது ஏதாவது கொண்டு வந்தீங்களா? அப்ப இங்க இருந்து போகும்போது நீங்க ஒன்று எடுத்துட்டு போறதில்லை. உடனே ஹஸ்பண்ட் என்ன சொல்லுறேம்மா, அப்ப பணத்தான்னு கேட்காத, அவர்கிட்ட தானே போய் கேட்கிறேன். ஹல்லேலூயா! பணத்தை தானே என்ன தானே வந்து கேட்கிற, அப்ப நீ முதல்ல அதை செய் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படித்தானே? மாறி மாறி குற்றத்தை சாட்டுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே தீமோத்தேயு பவுல் சொல்லும் போது பிரதியுத்தரம் சொல்லவில்லை. ஹல்லேலூயா! அது மிகவும் முக்கியமான ஒன்று. தீமோத்தேயுக்கு நிருபத்தை எழுதி அனுப்புகிறார் பாருங்க. வேதம் இங்கே குறிப்பிடவில்லை, தீமோத்தேயு பவுலிடத்தில் கேள்வி கேட்கவில்லை. ஆனால் பவுல் எழுதி அனுப்பின நிருபத்தின்படி தீமோத்தேயு அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறான் பாருங்க. ஹல்லேலூயா! உலகம் முழுவதும் வாசிக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் தீமோத்தேயுடைய பேரு இடம்பெற்றிருக்கிறது. ஹல்லேலூயா! பவுல் அன்றைக்கு எழுதின நிருபத்தின் படுவாம, பவுல் அன்றைக்கு அவன் புத்தி சொன்னது பிரகாரம், அந்த புத்தி சொன்னதை அவன் ஏற்றுக்கொண்டபடினாலே, அந்த புத்தி சொன்னதிலே அவன் அறிந்து கொண்டபடினாலே, அதன்படி அவன் நடந்தபடினாலே வேதத்தில் அவனுடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. ஹல்லேலூயா! இன்னைக்கு யாராவது உங்களை பத்தி சொல்றாங்களா? அந்த சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆயிடுச்சுங்க, அவங்க கிறிஸ்துவுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்றாங்க. ஒன்னும் சொல்லுவாங்க, அந்த சிஸ்டர் அந்த சர்ச்சுக்கு போனாங்க, விடுதலை பெற்றுக்கொண்டாங்க, ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க, நோயிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. அதை நீங்க சொல்ல முடியும் இல்லையா? அதுவும் உண்மைதான், அதுவும் நமக்கு வேணும். கட்டளைகளை ஃபாலோ பண்றது நமக்கு வேணும். இந்த கட்டளைகளை நாம் ஃபாலோ பண்ணவில்லை என்றால் இந்த விடுதலை கிடைத்த, இந்த சுகம் கிடைத்த, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட இந்த ஆத்துமா விருதவாய் போய்விடுமே, அது நஷ்டமடைந்து விடுமே, அதை முன்னால காப்பாற்ற முடியாது. வெறும் விடுதலை மட்டுமா போதுமா? அதனாலதான் பவுல் எழுதுறார் பாருங்க, தைரியமாய், பவுல் என்ன வந்தாலும் பரவாயில்லை, தீமோத்தேயுவே நீ வரும்போது ஒன்றும் கொண்டு வரவில்லை, நீ போகும்போது ஒன்றும் கொண்டு போக மாட்டாய். போதும்ங்கிற அந்த தேவ பக்தியை உனக்கு போதும் என்று சொல்லி, இந்த உலகத்தினுடைய ஆதாயம் உனக்கு வேண்டாம், ஒன்றும் உனக்கு வேண்டாம் என்று சொல்லி நிச்சயத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நிச்சயம் உனக்கு இருக்கணும். நமக்கு இருக்கிறதா? தீமோத்தேயுக்கு இருந்த நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? பவுலுக்கு இருந்த நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? ஆபிரகாமுக்கு இருந்த நிச்சயம் இருக்கிறதா? ஈசாக்கு இருந்த நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன், நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன், சத்ருவின் கூட்டம் என்னை விட்டு ஓடி போனது. ஆனால் என் தேவனே, நான் நித்திய ஜீவனுக்கு வரும்படியாக என் ஆத்துமா ஆதாயமாகிறது. இந்த புத்தி சொல்லுதல் மூலமாக, இந்த ஆண்டவர உபதேசத்தின் மூலமாக, இந்த வேத வசனத்தின் மூலமாக நான் இவைகளை கற்று
சொல்லி தாவீது சொல்றான் பாருங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கடந்து வந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்றவன் சொல்லுறான். அவன் ஒரு ராஜா. அவனுக்கு ஒன்றும் இல்லையா? அவன் ஏழையா? ஒரு ராஜாவே தன்னை தான் தாழ்த்துகிறான் பாருங்க. ஆனா நாமோ விசேஷித்தவர்கள். நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் விசேஷித்த ஜனமாக இருந்தாங்க ஒரு காலத்துல. ஆனா அவர்கள் கட்டளைகளை ஃபாலோ பண்ணாததுனால விழுந்து போய்விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அதே புத்தி சொல்லுது உபதேசமும் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய ஜீவன், அந்த ஜீவ அப்பம் நம்ம களத்துல கொடுத்திருக்கிறாங்க. நாம் விட்டுவிட ஆயத்தமா இருக்கிறோமா? அவர் கேட்கிறாரு சீஷரை பார்த்து, எல்லாரும் போய்விட்டாங்க, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? சபை கூடுதலை விட்டுவிட நீங்க மனதா இருக்கிறீங்களா? சபை கூடி வராமல் வீட்டில் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சபை கூடுதல் வேண்டாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் நினைத்திருந்தால் இந்த ஆலயம் நிரம்பி வழிந்திருக்கும் அல்லவா? ஒரு ஆத்மாக்கு நீ புத்தி சொல்லி இருந்தால் இன்றைக்கு இந்த செயல்கள் காலியா இருந்திருக்காது அல்லவா? நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறார்கள் என்று வேதனையோடு கூட எபிரேயருக்கு எழுதுறார் பாருங்க பவுல். தீமோத்தேயுக்கு எழுதுறாங்க. அடுத்த வசனம் 8வது வசனத்தை படிங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். ஹல்லேலூயா. உண்ணவும் உடுக்கவும் இருக்குதாங்க, அது போதும், அது போதும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் உனக்கு உண்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் உடுக்கிறதுக்கும் இருக்கிறதா? தீமோத்தேயுவே, பவுலாகிய நான் உனக்கு நிருபத்தை எழுதி அனுப்புகிறேன். உனக்கு சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இருக்கிறதா? தீமோத்தேயுவே, நீ உடுக்கிறதுக்கு உடை இருக்கிறதா? உனக்கு அது போதும் என்று சொன்ன, நீ அது போதும் என்கிறீ என்று. நாம என்ன செய்யறோம்? இந்த கிறிஸ்துமஸுக்கு வாங்கினது வச்சுட்டு அடுத்த கிறிஸ்துமஸுக்கு ஒண்ணு, அடுத்த நியூ இயருக்கு ஒண்ணு, அடுத்த ஈஸ்டருக்கு ஒண்ணு போதுங்கிற இதுவே நமக்கு வராதுங்க இந்த பூமியில. ஏன்னா கண்ணு பாக்குது, காது கேக்குது. பஸ்ல போகும்போதும் வரும்போதும், நடக்கும் போதும் போகும்போதும் அவங்களுக்கு உலகத்தானுக்கு வேற வேலை இல்லை. உலகத்தான் உங்களை எப்படி வீழ்த்தலாம் என்று பார்த்து கொண்டிருக்க வகையை பார்க்கிறான் இல்லையா? உலகத்தன் எப்படி இருக்கிறான்? கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் வகையை தேடுகிறான் பாருங்க. அப்ப கர்ஜிக்கிற சிங்கம் எப்படி இருக்குமா? சொல்லுங்க பாருங்க. கர்ஜிக்கிற சிங்கம் எப்படி இருக்குமா? 1 பேதுரு 5:8 நினைக்கிறேன். வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 5:8. ஹல்லேலூயா. பாருங்கள், அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க. இங்க பவுலும் அதான் சொல்றாங்க. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு நீ இரு. இல்லை என்றால் நீ ஜாக்கிரதையா இருக்க, இல்லை என்றால் நீ ஏமாந்து போய் விடுவாய். கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வழி தேடிக் கொண்டிருக்கிறான் பாருங்க. நீ போகும்போது வரும்போதும் அவ்வளவு ஆடம்பரமாய் கடைகளிலே வஸ்திரங்களை தொங்கலிட்டு பொருட்களை வீதிகளிலே வைத்திருக்கிறார்கள். உன்னுடைய கண்கள் அதை இச்சித்து உன் இருதயம் வஞ்சிக்கப்படுகிறது அல்லவோ? உன்னுடைய ஆலயம், உன்னுடைய சபை ஆகாரம் இல்லாமல், ஆத்துமா இல்லாமல் இப்படி வறண்டு போய் கிடக்கிறதே. நம்முடைய மனதெல்லாம் அடுத்து என்ன சம்பாதிக்கலாம், அடுத்து என்ன இன்னும் கொஞ்சம் கூட வாங்கலாம், இன்னும் கொஞ்சம் சொத்து கூட நம்ம சேர்த்துக்கலாமே, இன்னும் கொஞ்சம் கூட வீடை நல்லா கட்டலாமே. தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார் பாருங்க, உண்ண உணவும் உடுக்க உடையும் உனக்கு இருந்தால் போதும் என்று சொல்லி. நமக்கு சிலவங்களுக்கெல்லாம் பீரை திறந்ததும் டபாலன்னு வந்து விழும் துணி, அப்படிதானே? இல்லையா சிஸ்டர்? எப்படி ஒரு 25 புடவை வச்சிருப்பீங்க தானே? பார்த்தீங்களா? நான் அது தவறு என்று சொல்லவில்லை. நான் தவறு என்று உங்களை சுட்டி காட்டுகிறதுக்கு நான் இதை பேசவில்லை. போதும் என்கிற
அந்த நிலை எப்பொழுது நமக்கு வரும்? நமக்கு எப்பொழுது வரும்? இது போதும். நான் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக கம்மல் மாலையெல்லாம் நல்லா போட்டிருப்பேன். எல்லாமே சென்னை பட்டணத்தில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். கம்மல் மாலையெல்லாம் ஒரு 5 இயர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எடுத்து. அதுக்கு முன்பாக எல்லாமே நான் போட்டிருந்தேன். ஆனால் என்னை எங்களுடைய எம்டி மேடம் என்னை கேட்டாங்க, என்ன ரீஜா உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குன்னு. நான் சொன்னேன், என்ன மேடம் என்னை பார்த்தா உங்களுக்கு ஏமா பொறாமையாக இருக்குது? நானே ஒரு சாதாரண, என்னை பாருங்க, உங்களை மாதிரி அலங்காரமாக இன்னும் நான் வரலை பாருங்க, சாதாரண ஒரு மனுஷியை தான் நான் உட்காந்துருக்கிறேன், அதுதான் எனக்கு பொறாமை அப்படின்னு சொன்னாங்க. என்னை பார்த்து நான் ஃப்ரெண்டில் உட்காந்துருப்பேன், ரிசப்ஷனிஸ்டோட ஃப்ரெண்டில். ரிசப்ஷனிஸ்ட் கிடையாது, நான் அக்கௌண்டன்ஸினுடைய இதில் கேஷியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இடத்துல அவங்க சொன்னாங்க, கம்மலும் மாலையும் போட்டு 20 வருஷமா ஒரே இடத்துல வேலை செய்யும், கம்மலும் மாலையும் போட்டு அவங்க என்னை பார்த்துருக்குறாங்க. இதை போடாமலும் என்னை பார்த்தார்கள். அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, போடுறதை விட போடாமல் இருக்கிற மகிமை பெரிதா இருக்கிறது உன்னுடைய முகத்துல, அதனால உண்மையில எனக்கு பொறாமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை படைத்த மகிமையை விட வேறொரு மகிமை எனக்கு ஆதாயமாய் நான் கொள்ளவில்லை. பாருங்க, ஆதாயமாய் இருந்த நாட்கள் இருந்தது. இந்த உலகத்தினுடைய பொருள் எனக்கு ஆதாயமாய் இருந்தது. ஆனால் நான் எப்பொழுது அதை வெறுத்தேனோ, அதை நான் எப்பொழுது வேண்டாம் என்று நான் வெறுத்தேனோ, போதும் என்கிற இந்த அலங்காரம் எனக்கு போதும், இந்த அழகு எனக்கு போதும், இதை விட வேறொன்று எனக்கு வேண்டாம் என்கிற ஆதாயம். என் கிறிஸ்து எனக்காக மரித்ததை விட வேற என்ன ஆதாயம் இருக்கிறது? போட்டிருந்தவங்களுக்கு போடாம வளரலாம், போட்டவங்களுக்கு எடுக்கிறது பெரிய கஷ்டம். அப்படித்தானே? நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை. இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாங்க, பாருங்க, உனக்கு என்ன இருக்குதோ அது போதும் என்ற மனதோடு கூட இது அதுதான் ஆதாயம் என்றவன் சொல்லுகிறான். அப்படி புத்தி சொல்லுகிறான். நமக்கு யாராவது புத்தி சொன்னப்பாங்க சிஸ்டர், நீங்களும் போட்டவங்க தானே ஒரு காலத்துல, நீங்க என்னட்ட சொல்றீங்க இதை எடுன்னு. நான் யாருக்கு இது வரைக்கும் எடுன்னு சொன்னது கிடையாது. நான் அப்படி பிரசங்கம் பண்ண மாட்டேன், நீங்க ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி எடுங்க அப்படின்னுட்டுன்னு. ஆவியானவர் தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் ஒருவரை இழுத்து கொள்ளாமல் அவருடைய சமூகத்துல அவருடைய சன்னிதானத்துல ஒருவனும் வர முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை நாம் கூடுதலில் இருந்தாலும், எத்தனை வார்த்தைகள் கேட்டாலும், என் பிதா நியமிக்காவிட்டால், என் பிதா அழைக்காவிட்டால், என் பிதா முன்குறிக்காவிட்டால், என் பிதா தெரிந்து கொள்ளாவிட்டால், ஒருவரும் அவருடைய பாதத்திலோ, அவருடைய சமூகத்திலோ, அவருடைய ராஜ்யத்திலோ, அவருடைய இடத்திலேயோ நாம் நிற்க முடியாது, நாம் போக முடியாது, அவரை நாம் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னை பார்த்து அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிறவர்கள் அல்ல, ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர்கள், என் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவர்களே பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவானாய் இருக்கிறான் என்று சொல்லி அவர் இப்படி சொல்லி இறக்க மாட்டார் இல்லையா? அடுத்து என்ன சொல்ற பாருங்க, அடுத்த வசனத்தை படியுங்கள். தீமோத்தேயுக்கு எப்படி சொல்றாரு பாருங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறீர்கள், சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அறிவிலும் அமிழ்த்துக்கிற மதிகேடும் சேதுவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். தீமோத்தேயுவே, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் பலவித கண்ணியிலும் சோதனையிலும் மனுஷரை கேட்டிலும் விழ வைக்கிறார்கள். நீ அப்படி இருக்காதே, நீ அப்படி இருக்காதே என்று தீமோத்தேயுக்கு சொல்றாரு பாருங்க. உண்மையையும் பொய்யையும் எடுத்து காட்டுறாரு பாருங்க. அங்க உண்மை புத்தி சொல்றாரு பாருங்க. தீமோத்தேயுக்கு புத்தி சொல்ல, தீமோத்தேயே, ஐஸ்வர்யத்தை கிடைக்க வேண்டும் என்று நீ அதை நாடி தேடாதே. ஐஸ்வர்யத்தை நீ விரும்பினாய் என்றால் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷனை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடான சேதமுமான பலவித இச்சைகளினால் அவர்கள் வீழ்கிறார்கள் என்று சொல்லி, இன்னைக்கு உங்கள் மேய்ப்பர் அப்படி சொன்னா நீங்க கேட்பீங்க, பாஸ்டர் உங்களுக்கு இல்லையா? ஜாக்கிரதையா இருங்கள். உங்க ஆத்மாவை வஞ்சிக்கிற சத்ருவானவன் உன்னை சுற்றி கொண்டே இருக்கிறான். உனக்கு அது தெரியாது, எப்படி சுற்றுகிறான் என்று கூட தெரியாது. ஆனால் நீ சுற்றுகிற அந்த சுற்றே நீ எடுக்கிறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவளாயிரு. என்னன்னா இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் இடத்துலதான் இதை சுற்றுகிறது.
அநேக வாலிப பிள்ளைங்கள்ட்ட தான் இதை சுத்தி கொண்டிருக்கிறது. அநேக வாலிப பிள்ளைகள் தான் விழுந்து போகிறார்கள். ஏன்னா இன்னைக்கு தாயும் தகப்பனும் சொல்ற வார்த்தைக்கு அந்த வாலிப பிள்ளை செவி கொடுக்கறது இல்லை. பெற்றோர்களும் சரி, முதியோர்கள் சொல்றதும் வாலிப பிள்ளைகள் கேட்கறது இல்லை. என்னத்து ஒரு நாள் முன்னாடி டைம் போயிட்டு இருக்கிறேன், நான் விரைவாகவே முடிக்கிறேன். நேத்திக்கு முந்தின தினம் நான் ஒரு பிள்ளைய சந்திக்கிறதுக்கு ஜெபிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அந்த இடத்துல நான் அந்த பிள்ளைக்கு ஜெபித்து விட்டு நான் திரும்பினேன். அப்போ அவங்க கேட்டாங்க, என்ன ஆவியானவர் உணர்த்தினார் என்று. அப்படி எல்லாம் எதுவும் இல்லை. என்னுடைய சாட்சியை நான் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறேன். 24 வயது தான் அந்த பிள்ளைக்கு. அவள் இன்ஜினியரு, அவள் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். அவளுக்கு ஒரு திருமண வாழ்க்கைக்கு ஒரு பையனை பார்த்து அவள் அதில் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லி என்னை அழைத்தார்கள் அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக. நான் கடந்து சென்றிருந்தேன். நான் அவளுக்கு ஜெபித்ததுக்கு அப்புறம் நான் திரும்பி வந்தேன். அந்த இடத்திலே ஆண்டவர் சொன்னாரு, அவளை இருதயத்திலே இன்னொன்னு இருக்கிறது, இன்னொரு ஆசை இருக்கிறது ரேஜா, அதனால நீ பேசினாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஆனா 6 மாதத்திலே அது நடக்கிறது காரியம், கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அப்போ நான் அவங்க என்கிட்ட கேட்டாங்க, பொண்ணுக்கு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி என்ன ஆண்டவர் உணர்த்துறேன்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நான் என்னுடைய சாட்சி அவளுக்கு சொல்லி இருக்கிறேன். 6 மாதத்தில் பிள்ளையுடைய கல்யாணம் நடக்கும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டேன். வந்ததுக்கப்புறம் எனக்கு அவங்க மீண்டும் எனக்கு கால் பண்ணாங்க, இப்போ நீங்கள் ஜெபிச்சப்போ ஏதாவது ஆவியானவர் உணர்த்தினாரான்னு. நான் சொன்னேன் இல்லை என்று சொன்னேன். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நான் அவளோடு கூட பேசுகிறேன். 2 முறை அவளுக்கு கால் பண்ணி அவள் ஃபோன் எடுக்கவே இல்லை. 3ஆவது முறை எனக்கு திரும்பவும் அந்த பையன் அவங்களுடைய பிரதர் என்னுடைய லைனுக்கு வந்தாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், தலையில கை வைத்து ஜெபம் பண்ணும்போதையும் ஆவியானவர் ஒன்று உணர்த்தினார், உடைய இருதயத்தில் வேறொரு சிந்தனை இருக்கிறது, வேறொரு விருப்பம் இருக்கிறது என்று ஆவியானவர் உணர்த்தினார் என்று. பாருங்களேன், என்னை ஜெபிக்க சொல்லி அனுப்பவங்கள்ட்ட நான் கேட்குறேன், அந்த பிள்ளைக்கு வேற ஏதாவது விருப்பம் இருக்கிறதா என்று. அப்படியெல்லாம் இருக்கிற பிள்ளை இல்லை, அவளுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் தாயும் தகப்பனும் சொல்லலை, அவளும் என்கிட்ட சொல்லலை. ஆனா பரமபிதா அவளை குறித்திருக்கிறார் பாருங்க. அந்த பையன் சொல்றான் பாருங்க, ஆம் சிஸ்டர், அவளுக்கு ஒரு விருப்பம் இருந்தது, அதை நாங்கள் எதிர்த்ததினாலதான் அவள் திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ளாமல் அவள் நிற்கிறார் என்று சொல்லி. ஆனால் அந்த வாழ்க்கை மிகவும் கொடிதான வாழ்க்கையா இருக்கிறது. அவளை ஒரு காலத்திலையும் எப்பவுமே எந்த நேரத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கைக்குள் அவள் செல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னேன். அப்பதான் அவர் திரும்பவும் சொல்றாரு, கரெக்டு தான் நீங்க சொன்னது. ஒரு பூசாரி பெந்திக்கோஸ் அனுபவத்துல மூழ்கி ஸ்நானம் எடுத்த ஒரு பெண் பிள்ளை, பூஜாரியினுடைய ஒரே மகன், தாய்க்கும் தகப்பன் ஒரே மகன், பூஜாரியுடைய மகனை அவள் நேசிக்கிறாள் என்று சொல்லி. எவ்வளவு பரிதாபமான நிலை! எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் எதை உணர்ந்து கொள்ளுகிறீர்கள்? எந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிறீர்கள்? எந்த உபதேசத்தை எடுத்துக்கொள்ளுவீங்க? எந்த புத்தி சொல்லுதலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. தாயும் தகப்பனும் உனக்கு சொல்றது இப்போ கடினமாய் இருக்கலாம், உனக்கு அது கசப்பாய் தெரியலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார் பாருங்க, அவர்களுடைய புத்தி உன் கழுத்துக்கு, உன் தாயினுடைய புத்தி சொல்லுதல் உன் கழுத்துக்கு அலங்காரமான முடி என்று ஏசாயாலே அவர் சொல்லுகிறார். நான் ஒன்று என்னுடைய சொந்த கருத்திலிருந்து நான் உங்களிடத்தில் பேசவில்லை. என்னுடைய சொந்த கருத்தில் நான் இங்க பேசினால் ஆத்துமா விடுதலை கிடைக்காது. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பவுல் என்கிற ஒரே ஒரு மனிதன் தீமோத்தேயுக்கும் 7 சபைகளுக்கும் அவர் எழுதி அனுப்புறார் பாருங்க நிருபங்களை. அவ்வளவு வைராக்கியம் கொண்ட அந்த பவுல் எழுதி அனுப்புறார் என்றால் உங்களுக்கு எனக்கு ஏன் வைராக்கியம் வரவில்லை? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஏன் அந்த புத்தி சொல்லுதல் வரவில்லை? எவ்வளவோ விஷயங்கள் சொல்றோம், கூடி வருகிறது. திருமண விஷயத்துல நம்ம கூடி வருகிறோம், என்கேஜ்மெண்ட்டுக்கு கூடுகிறோம், பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூடி வருகிறோம், சினிமா தியேட்டர்களுக்குள்ள கூடுகிறீங்க. என்ன பேசுகிறீர்கள்? திருமண வாழ்க்கைக்கு திருமணம் வந்து அந்த ஒரு பந்தத்துக்குள்ள நம்ம போகும்போதும், இல்ல அந்த திருமண தம்பதிகளை நம்ம ஆசீர்வதிக்க அந்த கூடுகைக்குள்ள நம்ம போகும்போதும், நல்லா இருக்கிறீங்களா? எத்தனை பவன் போட்டீங்க? பையன் என்ன கேட்டான்? என்ன படிச்சிருக்கிறான்? நல்ல வேலையா? மாமன் மாமியார் என்ன பண்றாங்க? எத்தனை சகோதரர்கள் பையனுக்கு இருக்கிற? ஒரு பையனா? ஓ, பாக்கி ஒரு பையன் தானே, எல்லா சொத்தும் அவளுக்கு தானே. எவ்வளவு போட்டீங்க? புடவை எத்தனை ரூபாய்க்கு எடுத்தீங்க? எவ்வளவு மண்டபத்துக்கு கொடுத்தீங்க? இப்படியெல்லாம் நாம் விசாரிக்கிறோம் இல்லையா? தேவனை தெரிந்த மகனையா தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டதுண்டா? கர்த்தரை அறிந்த மகனா? தேவனை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? அவர் திருவிருந்து எடுக்கிறாரா? ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறானா?
சபைக்கு ஒழுங்காக போகிறானா? சபை கூடுதலே அவன் ஒழுங்கா இருக்கிறானா? ஆலயத்தினுடைய கடமைகளை செய்கிறானா? வீட்டினுடைய கடமைகளை செய்கிறானா? தாயின் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறானா? எதையுமே நம்ம கேட்கறதில்லை பாருங்க. இதுவும் ஒரு கூடுகதான். திருமணமும் எங்கேஜ் பண்ணாலும் ஒரு 50 பேர் கூடுறீங்க, அங்கேயும் அப்படிதான் கேட்கிறீங்க. யாரு கொண்டு வந்த சம்பந்தம்? என்னைக்கு கல்யாணம்? சினிமா தியேட்டர் போனா, ஓ நல்ல படமோ, யாரு நடிச்சிருக்கிறா? எனக்கு அவன் நடிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, சபையில வருகிற நாம் பேசுகிற பேச்சா இது? பவுல் எழுதுகிறான் பாருங்க, அவ்வளவு விருப்பங்களை எழுதினவரே அவர் சொல்றார் பாருங்க, நான் கற்றது கையளவுதான், நான் கல்லாதது உலகளவு இருக்கிறது என்று. ஆனால் நானும் நீங்களும் சொல்லுகிறேன், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவை உடையவள். கிறிஸ்துவை உடையவர்களாய் நாம் எதை பிரதிபலிப்பிக்கிறோம்? எதை புத்தி சொல்லுகிறோம்? எதை அறிவுரை சொல்லுகிறோம்? என்னத்தை பேசுகிறோம்? என்னத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? அற்புதம் மட்டும் போதுமா? ஆசீர்வாதம் மட்டும் போதுமா? எல்லாம் இருக்குது. எனேசு தயாளன், எனேசு தயாளனா இருக்கிறதுனால நீங்க வன்கண்ணா இருக்காதீங்க. என் பிதா தயாளன் இரக்க குணம் உள்ளவராய் இருக்கிறதுனால நீங்கள் வஞ்சுகராய் இருக்கிறாதீர்கள். என் பிதா இரக்க குணம் உள்ளவர், என் இயேசு தயாள குணம் உள்ளவர். அவர் இன்னமும் தன்னுடைய பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் பாருங்க. இந்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறது போல, அப்பா கொஞ்சம் கூட பொறுமையா இருங்கப்பா, இந்த மரத்துக்கு நான் இந்த தடவை கூட நான் வெட்டி அதுக்கு மருந்து போட்டு எருது போட்டு தண்ணி ஊத்தி நாளைக்காவது இல்ல கொஞ்ச நாள் கழிச்சாவது கனி கொடுக்கும்ப்பா. கோடாரி எடுத்துடாதீங்க, வெட்டிடாதீங்க அந்த மரத்தை. கோடாரி எடுத்து வெட்டிடாதீங்க. கோடாரதியானது மரத்தின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறது, எப்ப வேண்டும் என்றாலும் அது வெட்டப்படும். ஹல்லேலூயா. உங்களுக்காக திறப்பின் வாசல் நிற்கிறாரே உங்கள் மேய்ப்பன், உங்களுக்காக ஜெபிக்கிறார் அல்லவா? நீங்கள் எதை எடுத்துக்கொண்டு வந்தீர்கள்? எதை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறீர்கள்? ஒரு ஆத்துமா இல்ல நம்முடைய பிள்ளைகளை கொண்டு அழைத்து வந்திருக்கிறோமா? நம்ம கணவரை ஆதாயப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோமா? நாம் புத்தி சொல்லுகிறதுல விட்டு விடுறோம். நாம் புத்தி சொல்லுகிறதுல பவுல் புத்தி சொல்றது போல எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க பவுல். அடுத்தது 10வது வசனத்தை படிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது பாருங்க. சிலர் அதற்கு ஆசைப்பட்டு விசுவாசத்தை விட்டு வழுவி விழுந்து, நம்ம விசுவாசிகளா இருக்கிறோம் இல்லையா? எவ்வளவு அழகாக தீமோத்தேயுக்கு புத்தி சொல்றார் பாருங்க. நிருபத்தை எழுதி, தீமோத்தேயுவே நீ எப்படி இருக்கணும்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளில தங்களை உருவை கொத்தி கொண்டார்கள். நான் சென்னையில் மகளிர் குழு ஆசைப்பட்டு 10,000 தானே எடுக்கலாம், 10,000 அடுத்த உடனே 20,000 லோன் எடுக்கலாம், அடுத்து 1 லட்சம் லோன் எடுக்கலாம். திரும்ப அடைக்க முடியாது. திரும்ப அவங்க வீட்டுல 10 தடவை வருவாங்க. எவ்வளவு வேதனை, எவ்வளவு அசிங்கம் பாருங்க. வேதனைகளை தங்களை உருவி குத்தி கொள்ளுகிறார்கள், தங்களையே குத்தி கொள்ளுகிறாங்க பாருங்க. எத்தனை புத்தி சொன்னாலும் உள்ளது போதும் என்று இரு தீமோத்தேயும் பண ஆசைப்படாதே என்று சொல்லி, நீ பணத்துக்காக சுவிசேஷத்தை சொல்லக்கூடாதுன்னு தான் தீமோத்தேயுக்கு. அதுக்கு முன்னால உள்ள 1 வசனத்தை நீங்க 6வது அதிகாரம் மொத்தம் வாசித்தால் தெரியும். பண ஆசைக்காக நீ ஊழியம் செய்யாத, சிலர் பண ஆசைக்காக ஊழியம் செய்கிறார்கள் என்று சொல்லி, பண ஆசைக்காக அதை செய்யாதே என்று சொல்லி அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார்கள் பாருங்க. நீங்க எத்தனை தூரம் எவ்வளவு மெசேஜ் கேட்டிருப்பீங்க, எவ்வளவு வார்த்தைகளை கேட்டிருப்பீங்களோ, உபதேசங்களை கேட்டிருப்பீங்க. நாம இதுல இருந்து மாறணுமா ஐயா? மாறணுமா ஐயா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது பாருங்க. அடுத்து 11ல சொல்றார் பாருங்க, அவர் எப்படி இருக்கணும் என்று 11வது வசனம் வேகமாய் வாசித்து போகலாம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும்
அடையும்படி நாடு. அடுத்த வசனம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. எப்படி சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு காரியத்தை. நீ அப்படி இருக்காத, போதும் நீரு, உனக்கு சாப்பிடறது இருக்கா, உனக்கு வஸ்திரம் இருக்கிறதா, போதும், பணம் ஆசைப்படாத, நீ அப்படி அதுக்கு ஆசைப்படாத, இதுக்கு ஆசைப்படாதன்னு புத்தி சொன்னதுக்கு அப்புறம் அவர் அடுத்து சொன்னது என்ன தெரியுமா? நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நீ நாடு என்று அவர் சொல்றாரு பாருங்க. இந்த விசுவாசமும் அன்பும் சாந்த குணமும் நீதியையும் நாம் தேடுறோமா? நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன சொல்றோம்? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு சொல்லமா, நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். நீதியை தேடுறோமா? அவருடைய நீதி என்ன? அவனுடைய ராஜ்யம் என்ன? அவருக்குன்னு ஒரு நீதி இருக்கிறது இல்லையா? எவ்வளவு நீதியை குறித்து, எவ்வளவு சட்டத்தில் ஆவியானவர் சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் சத்தியத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவாரா? அவர் கண்டித்து உணர்த்துகிறாரா? பரிசுத்த ஆவியானவர் அன்பாய் பேசுகிறவர் மட்டுமல்ல, அவர் கண்டித்து உணர்த்துகிற தேவ ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் பரிந்து பேசினாலும் அவர் கண்டித்து உணர்த்துகிற தேவாவினர். உன்னை எச்சரிக்கிறார். ஐயோ, நீ ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக் கொண்டே சபை கூடுதலை விட்டு விடாதே, நீ ஒரு காலத்தில் சபையில வருகிறதை விடாத, நீ தொடர்ந்து வா, அநேக ஜனங்களை கொண்டு வா, நீ புத்தி சொல்லி கொண்டு வா, அவர்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் எடுத்து சொல்லு, உண்மையும் பொய்யும் இன்னதென்று அவர்களுக்கு சொல்லு, தீமத்தை உண்மை என்ன பொய் என்னன்னு சொல்லி கொடுக்கிறான் பாருங்க. பணம் ஆசைப்படாத. எல்லாருக்கும் வரும், எனக்கும் தான் வரும். பணத்தை கொடுத்த வேண்டான்னு சொல்லுவோமா? நம்ம சொல்ல போறதில்லை இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை இச்சித்து ஆசைப்படாதே. உனக்கு தேவை அன்றன்றைக்குள்ள பாடு அன்றன்றைக்கு, அதனுன் பாடு அதனுக்கு. கண்டிப்பா அன்றைக்குள்ள ஆகாரத்தை உனக்கு அவர் தருவார். அவர் படைத்தவருக்கு மேல அவருக்கு அக்கறை இல்லாம இருக்குமாங்க? நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு பைக்கு ஒரு மனிதன் கண்டுபிடிக்கிறான், அவன் உருவாக்குகிறான். அந்த பைக்கினுடைய என்ஜின் எத்தனை வருஷம் கெப்பாசிட்டி உண்டு, அந்த என்ஜின்ல எவ்வளவு ஆயில் ஊத்த வேண்டும், அந்த என்ஜினை எப்பொழுதெல்லாம் அதை பழுது பார்த்து சரி பண்ண வேண்டும், சர்வீஸ் செய்ய வேண்டும் என்று அந்த உருவாக்குனவனுக்கு தெரியும் இல்லையா? அந்த பைக்கினுடைய கெப்பாசிட்டி என்ன, அது எத்தனை வருஷம் உழைக்கும், அந்த என்ஜின் எவ்வளவு தூரம் மைலேஜ் கொடுக்கும், எவ்வளவு தூரம் அதை ஓட்ட முடியும், எப்படி அதை ஓட்ட, எவ்வளவு ஸ்பீடாய் ஓட்ட முடியும் என்று சொல்லி படைத்த கர்த்தருக்கு தெரியாதா? நாம நினைக்கிறோம் நம்ம தான் படைப்பாளி. நாம் படைத்த ஒரு பொருள், நாம் படைக்கப்பட்ட ஒரு பொருள் தாங்க. அதுல அவருடைய சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை நமக்கு ஊதி கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவ சுவாசம் நமக்குள் இருக்கிறது. அதனால நாம் பேசுகிறோம், சிரிக்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம், நடக்கிறோம், புசிக்கிறோம். அந்த ஜீவனை எடுத்தால் இது என்ன? இதற்கு பேர் என்ன? பிணம். இதுக்கு உயிர் இல்லாதன்னா, இந்த சரீரத்துக்கு உயிர் இல்லைன்னா பிணம். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ மண்ணுக்கே திரும்புவா என்றவர் சொன்னார் பாருங்க. நமக்கும் பிதாவுக்கும் இடைப்பட்டு ஒரு பாவம் இருந்தது, ஒரு பாவ கண்ணு இருந்தது, ஒரு சாபம் இருந்தது. கிறிஸ்து இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தாருங்க. அவர் திருச்சியிலேயே இரண்டாக கிழித்துக் கொண்டு உள்ளே பிரவேசித்தார். நீங்கள் என் சிலுவையை பின்பற்றி வாங்கள் என்று அவர் கூப்பிட்டார். சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாயிருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. தேவ பலன் என்பது பரிசுத்த ஆவியானவர். புத்தி என்பது தெளிந்த புத்தி என்பது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருக்கும் பொழுது நீ எப்படி புத்தி சொல்லாமல் இருப்பாய், எப்படி தெளிவில்லாமல் இருப்பாய், எதுவரைக்கும் நீ குழம்பிக் கொண்டிருப்பாய். இயேசு கேட்கிற, எதுவரைக்கும் நான் பொறுமையாயிருப்பேன் உன்னிடத்தில்? எழுந்து, நீ எழும்பி கர்த்தருடைய காரியத்தை நடப்பி என்று அவர் சொல்லுகிறார். ஆனா நாம என்ன செய்கிறோம்? புத்தி சொல்லுகிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. காலையில் எழும்பினோமா, சமைச்சோமா,
பிள்ளைகளுக்கு சாப்பாடை கட்டணுமா, புருஷனுக்கு கொடுத்தோமா, துணிகளை துவைச்சு போட்டோமா, கொஞ்ச நேரம் சீரியலை பார்த்தோமா, மறுபடியும் சாயந்தரம் சாப்பிட்டோமா, வந்தவர்களோடு பேசினோமா, படுக்கைக்கு சென்றோமா. கடமைக்குங்கிற ஜபம், கடமைக்குங்கிற வேத வாசிப்பு, கடமைக்குங்கிற குடும்ப ஜபம், இந்த கடமைக்கென்று செய்கிறது ஒன்றும் தேவனிடத்தில் ஓவாது. தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ எப்படி அற்புதத்தை விரும்புகிறாயோ, எப்படி ஆசீர்வாதத்தை விரும்புகிறாயோ, அப்படியே அவருடைய நீதியையும் கட்டளையையும் புத்தியையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கடிந்து கொள்ளும் போது அதை ஏற்றுக்கொண்டு அதை விட்டுவிடணும். பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் தான் வாழ்வடைவான். அறிக்கையிட்டு திரும்பவும் அதை வச்சிருக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அப்போ உங்களுக்கு வாழ்வடைகிறதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமா? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுகிறவராய் மாறுவோமா? நம் சரியும் தவறும், நல்லது கெட்டதையும் நம்ம எடுத்து சொல்லுகிறவர்களாய், தீமோத்தேயுக்கு எப்படி பவுல் எப்படி உபதேசம் சொல்லுகிறார்களோ, எப்படி அவருக்கு புத்தி சொல்லுகிறாங்களோ, இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு சொல்லுகிறது. எனக்கு நேரம் போதாததுனால எனக்கு டைம் ஆயிட்டே இருக்குது. 1 மணி நேரம் தான் எனக்கு, 1 hour தான் எனக்கு டைம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் தீத்துவுக்கு அவர் எழுதுறாரு, இன்னும் ரொம்ப பயங்கரமாய் தீத்துவுக்கு எழுதுவாரு. ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் அவர் சுட்டி காட்டுறாரு. பாருங்க, நீ புத்தி சொல்ல என்று சொல்லி பவுல் புத்தி சொன்னது போல, தீமோத்தேயு எடுத்துக்கொண்டது போல, நாமும் கிறிஸ்து நமக்கு புத்தி சொல்லுகிறதை எடுத்துக்கொண்டு தீமோத்தேயு போல வாழ்ந்து காட்டினோம் என்றால் நித்திய ஜீவன் நமக்கு வைத்திருக்கிறார் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழையேனிக்கின்ப நாமம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழையேனிக்கின்ப நாமம். எல்லா நாமத்தினும் மேலாய நாமம், பக்தர் ஜனம் வாழ்த்தும் நாமம். எல்லா நாமத்தினும் மேலாய நாமம், பக்தர் ஜனம் வாழ்த்தும் நாமம். எல்லா முழங்காலும் முடங்கிடும் திரு முன்பில் வல்ல பக்தமுள்ள நாமம். எல்லா முழங்காலும் முடங்கிடும் திரு முன்பில் வல்ல பக்தமுள்ள நாமம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழையேனிக்கின்ப நாமம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழையேனிக்கின்ப நாமம். பாவ பரிகாரத்து பாதகரை தேடி பாரிடத்தில் வந்த நாமம். பாவ பரிகாரத்து பாதகரை தேடி பாரிடத்தில் வந்த நாமம். பாவமற்ற ஜீவிதத்தில் மாதிரிகையை காட்டி தந்த பாவநாமம் புண்ணிய நாமம். பாவமற்ற ஜீவிதத்தில் மாதிரிகையை காட்டி தந்த பாவநாமம் புண்ணிய நாமம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழையேனிக்கின்ப நாமம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழையேனிக்கின்ப நாமம். எண்ணமில்லா பாவம் என்னில் நின்னும் நீக்கான், என்னே காணிஞ்ச நாமம். எண்ணமில்லா பாவம் என்னில் நின்னும் நீக்கான், என்னே காணிஞ்ச நாமம். அந்நியனல்ல மேலெழுத்து என்னைக்குமாய் மாய்ச்சி தன்ன உன்னதன்றே வன்னிய நாமோ. அந்நியனல்ல மேலெழுத்து என்னைக்குமாய் மாய்ச்சி தன்ன உன்னதன்றே வன்னிய நாமம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழையேனிக்கின்ப நாமம். ஸ்ரீ இயேசு நாமம் அதிசய நாமம், ஏழையேனிக்கின்ப நாமம். எண்ணமில்லா பாவம் என்னில் நின்னும் நீக்கான், என்னில் காணிஞ்ச நாமம். எண்ணமில்லா
മായ്ച്ചു തന്ന ഉന്നതന്റെ വന്യനാമോ, അന്യനെന്ന മേലെഴുത്ത് എന്നേക്കുമായി മായ്ച്ചു തന്ന ഉന്നതന്റെ ദിവ്യനാമം. ശ്രീയേശുനാമം അതിശയനാമം, ഏഴയണിക്കിൻപ നാമോ. ശ്രീയേശുനാമം അതിശയനാമം, ഏഴയണിക്കിൻപ നാമം. ശ്രീയേശുനാമം അതിശയനാമം, ഏഴയണിക്കിൻപ നാമോ. ശ്രീയേശുനാമം അതിശയനാമം, ഏഴയണിക്കിൻപ നാമോ. ഹല്ലേലൂയ. യെസ്റ്റർഡേ உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறேன். உம்மை நன்றியோடு கூட ஓ ரீகலர பௌடா ரீவல் லௌஷஸ்யார பௌடன ஈகதாரி பி கபர பௌஷஸ்ய ஆகதாரி பி பௌடா நீகல் கோ ரந்த ரௌடா ரீகரவர பௌஷஸ்யார பௌடன ஈகரி வக்குல பௌடன அந்த ரவல ரீவி கபர பௌஷஸ்யார பௌடன. ஓ சபையே நீ உணர்ந்துகள், என் சபையே நீ கூடி வா, என் சபையே நீ புத்தி சொல்ல. யாருக்கு நீ புத்தி சொல்ல வேண்டும்? வயதானவர்களுக்கு சொல்ல, வாலிபர்களுக்கு நீ சொல்ல, உன் பெற்றோர்களுக்கு நீ சொல்ல. ஐயோ இதோ தேவனே அழிந்து போகிற இந்த உலகத்திலே, ஐயோ அழிந்து போகிற இந்த ஆத்துமாக்களுக்கு நீ புத்தி சொல்ல. நீ புத்தி சொல்லாவிட்டால் ஐயோ பரிதாபமான நிலை உனக்கு ஏற்படும் அல்லவோ. பவுல் புத்தி சொன்னான். பவுல் சொன்னான், நான் ஓட்டத்தை ஓடினேன், நான் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி, ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக் கொண்டேன் என்று சொல்லி, நீங்களும் நானும் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கிறிஸ்து இயேசு அவர் மரித்தார் சிலுவையிலே. நீயும் நானும் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டு சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருந்து ஆளுகை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீ புத்தி சொல்ல மறந்து போனாய் என்றால், நீ புத்தி சொல்ல மறந்து போயா என்றால், நீ புத்தி சொல்ல மறந்து போய் என்றால் பரிதாபமான நிலை பாருங்கள், பரிதாபமான நிலை. ஐயோ நீ சத்தியத்தை கேட்பான், மனம் திரும்பாமல் மனப்பூர்வமாய் நீ விழுந்து போறாய் என்றால் இனி ஒரு ரட்சிப்பு வராதே. இனி ஒரு பாவ பலிக்கென்று ஆண்டவரே இனி ஒருவர் இல்லையே, இனி ஒரு பலி இல்லையே. நீ உணர்ந்துகள் சபையே, சபையே நீ உணர்ந்துகள். நீ 21 நாள் உபவாச ஜெபத்திற்காக வந்திருக்கிறாய். உபவாசம் போடு, நீ ஃபாஸ்டிங் போடு, கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திரு. ஐயோ என் ஆத்துமா அழிந்து போக கூடாது, என் ஆத்துமா அழிந்து போக கூடாது. அப்பா உம்முடைய புத்தியை, உம்முடைய புத்தியை எனக்கு சொல்லித்தாங்க. பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி ஆண்டவரே நீர் எனக்கு புத்தி சொல்லித்தாரு, நீர் என்னை நடத்து, என்னை வழி நடத்தும் என்று சொல்லி. நோயோடு கூட வந்திருக்கிறாயா, வேதனையோடு கூட வந்திருக்கிறாயா, கஷ்டத்தோடு வந்திருக்கிறாயா, பாரத்தோடு வந்திருக்கிறாயா, நிம்மதி இல்லாமல் வந்திருக்கிறாயா, அலைச்சலோடு வந்திருக்கிறாயா, வேலை இல்லாமல் வந்திருக்கிறாயா? கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், இதோ ஆண்டவர் அப்பா நீ வேதனையோடு கூட வந்திருக்கிறாய், நீ வேதனையோடு கூட வந்திருக்கிறாய். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், இதோ என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படித்தால், என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தால், என்னுடைய புத்திக்கு நீ செவி கொடுத்தால், சாலமோன் ஞானி சொல்லுகிறார், உன் ஞானத்தை வா என்று கூப்பிடு, புத்தியை சத்தமிட்டு ஆழ என்று சொல்லு. புத்தியை சத்தமிட்டு ஆழ. பரிசுத்த ஆவியானவரே, தெளிந்த புத்தியாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வருவார். உன் வேதனை எடுத்து மாற்றுவார், உன் கஷ்டத்தை எடுத்து மாற்றுவார், உன் கண்ணீரை துடைப்பார். ஆண்டவர் உனக்கு, ஆண்டவரை சப்பா உன்னுடைய நாய்களை குணப்படுத்துவார். ஹalleluya. ஓ ரீகலர பௌடனா திரக்கல்க ரௌடா ரிஷஸ்யோர பௌடனா அதரோரி வி கபல் பௌடனா அந்தரோரவல் லஷஸ்யார பௌடனா இவரோரி வி கபல பௌடனா. ஓ வல்லமை இல்லாமல் வந்திருக்கிறாயா? பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் இல்லாமல் இருக்கிறாயா? கேட்டு பெற்றுக்கொள்ளவர் சொல்லுதா. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீ கேட்டு பெற்றுக்கொள் மகளே, நீ கேட்டு பெற்றுக்கொள் மகளே. எதுவரைக்கும் நீ இப்படி இருப்பாய்? ஐயோ என் பலகீனம், என் சரீரத்தோட பலகீனம் இருக்கிறது, எனக்கு ஆரோக்கியம் இல்லை வேலை செய்கிறதுக்கு என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, வேலை செய்ய பலன் இல்லையா? ஏங்கிட்ட வா, தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நான் தரேன். உனக்கு பலவீனத்தின் ஆவியை அல்ல, பலனுள்ள ஆவியை நான் தரேன். உனக்கு பலனுள்ள ஆவியை நான் தரேன். நான் உனக்கு பலனுள்ள ஆவியை தரேன் என்று சொல்லி நீ அதை பெற்றுக்கொள்ளவர் சொல்லுகிறார். சபை கூடுதலை நீ விட்டு விடாதே. சபையே நீ கூடி வருகிறத விடாத.
சிலர் அப்படி செய்கிறார்கள். அப்படி நீ ஒரு சிலரை போல நீ இருக்காதே என்று அவர் சொல்லுகிறார். ஒரு சிலரை போல நீ இருக்காத. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லவா, உன்னை அழைத்திருக்கிறார் அல்லவா. பவுல் இவ்வளவு வைராக்கியமாக பேசுகிறார் என்றால், பவுல் இவ்வளவு வைராக்கியமாக பேசினதை தீமோத்தேயு கேட்டார் என்றால், வேத புஸ்தகத்தில் தீமோத்தேயுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தால் உன்னுடைய பேரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். நீ புத்தி சொல்லுதலே தரித்திரு, தெளிந்த புத்தி உள்ளவளாயிரு. கர்த்தர் உனக்கு பலவீனத்தின் ஆவியே அல்ல, பலத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த சமூகத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கருத்திலே தருகிறோம். தேவன் அப்பா, இவர்கள் வந்திருக்கிறது கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே. கர்த்தாவே, உம்மை தேடி ஆண்டவரே உம்முடைய கருத்தை நீட்டி இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, பலனடைந்து ஆண்டவரே பலனுள்ளவர்களாய் ஆண்டவரே செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டும். கேட்ட சத்தியம் இவருடைய இருதயங்களிலே ஆண்டவரே சப்பா நன்றாய் கர்த்தாவே பலன் கொடுக்கட்டும். தேவன் அப்பா, ஒருவருக்கு ஒருவர் அமைதியிலும் சாந்தமும் சமாதானம் உள்ளவர்களாயிருந்து புத்தி சொல்லி அநேக ஆத்துமாக்களை உம்முடைய சமூகமாய் இழுத்து வருகிறவர்களாய் நீர் இவர்களை மாற்றும் ஆண்டவரே. எல்லாவற்றும் கருத்தில் கொடுக்கிறேன், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆமேன்.